ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கூல் சில்ட்ரன் எஸ்பெஷலி கிட்ஸ் அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் ஒரு ஒரு ஃபினான்ஷியல் சைடில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்கள கேச்சிங் தம் யங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் டஸ் த பேரண்ட்ஸ் ஆஃப் தோஸ் சில்ட்ரன் நீட் டு டூ டு மேக் தெம் ஒரு ஃபினான்ஸ் சைட்லேயும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்? Because in the present day education system, somewhere I feel is lacking. அது இட்ஸ் நாட் ப்ரெசன்ட் டே, இட்ஸ் ஃப்ரம் மை டைம். ஃப்ரம் மை டைம் இட் செல்ஃப் இட் வாஸ் லேக்கிங். இந்தியாவில் வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் அமெரிக்கா ஆல்சோ ஆர் அக்ராஸ் தி வேர்ல்ட். வி டோன்ட் டீச் பர்சனல் ஃபைனான்ஸ் இன் ஸ்கூல். Right. So I definitely hope one day personal finance is taught in schools across the country. உங்கள் பணத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சி இட்ஸ் நாட் ஒன்லி இந்தியா பட் அக்ராஸ் தி குளோப் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் நாட் தாட் as a சப்ஜெக்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இட்ஸ் தாட் as a சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோன்னா வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கே நம்ம கற்றுக்கணும். ஐ டோன்ட் நோ இந்த காலத்தில் எவ்வளோ வரவு செலவு கணக்கு எழுதுகிறாங்கன்னு. ஸோ இந்த வரவு செலவு கணக்கு எழுதுறத வந்து நம்ம வரவு செலவு எழுதுறதும் நாட்டோட வரவு செலவும் வேறுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளோட வரவு செலவு கணக்கில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மனி. ஸோ whenever you overshoot budget you use credit card or you take a personal loan. Whereas in the country's sake, country கேஸில் என்ன ஆகும்னா it is exact opposite. Your expenditure is fixed, income is uncertain. So வந்து most governments are very populist and so they'll spend more than what they make and then you run a deficit. So இதுதான் கனண்ட்ரம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா உங்கள் நெட்ஒர்த் என்னன்னு தெரியணும். நெட்ஒர்த்னால் என்னோடய சொத்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது, என்னோடய லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இஸ் மை சொத்து கிரேட்டர் தென் தி லைபிலிட்டி. இதில் வந்து தமிழ்நாட்டிலலாம் என்ன பெரிய இஷ்யூனா நம்ம ரியல் எஸ்டேட்டை ஒரு பெரிய சொத்தாக நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் ரியல் எஸ்டேட் வந்து யூ கேனாட் கன்வெர்ட் இட் இன்டு லிக்விட் மணி ஆன் நோட்டீஸ். எனக்கு நாளைக்கு காசு போடணுன்னா என்னோடய சொத்தை விற்று காசாக்க முடியாது. ஸோ அந்த லிக்விடிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்டு பிகாஸ் ஆஃப் ஹை இன்ஃப்ளேஷன் நம்மளோட வந்து பணவீக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால லேண்டோட ப்ரைஸஸ் ஹவ் பீன் கெப்ட் ஆர்டிஃபிஷியலி ஹை இன் இந்தியா. கருப்பு பணத்தை வந்து நம்ம பிளாட்டில் போட்டு அந்த பிளாட்டோட வேல்யூ அன்ரியலிஸ்டிக்லி ஹையாக வச்சுருக்கோம். ஸோ இன் ஃப்யூச்சர் ரியல் எஸ்டேட்டை வந்து நம்ம ஒரு பெரிய சொத்தாக பார்க்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இட் கேனாட் கிவ் யூ லிக்விடிட்டி. பட் அதை இன்றைக்கி எடுத்துப்பாங்க, எல்லோரும் கணக்கு போட்டுப்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டோட்டல் அசெட்ஸ், வாட் இஸ் யுவர் லைபிலிட்டி, அதை நெட்டாக உங்கள்கிட்ட பாசிட்டிவாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். யூ வில் பி சர்ப்ரைஸ். நான் வந்து when I concern people with low income will have high net worth because they will have very important, they will have savings. Husband and wife together will be making 3 lakhs, they will have negative net worth because they are spending more than what they make. So as parents it's very important that you teach children budgeting. ஸோ இதில் வந்து பட்ஜெட்டிங்கில் வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தமிழில் சொல்ல தெரியாது. பட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுன்னு 2 இருக்குது. நீட்ஸ்னால் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து ஜீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண ஜீன்ஸு பெல்லாரியில் பண்ண ஜீன்ஸும் நீங்கள் போடலாம், லீவாய்ஸும் போடலாம். ஸோ நீங்கள் பெல்லாரியில் வாங்குறது வந்து நீட்ஸு, லீவாய்ஸ் ஜீன்ஸ் தான் எனக்கு வேணுங்கிறதுங்கிறது வாண்ட்ஸு. ஸோ ஆஸ் அ சைல்டு you should tell the teach the child what is needs, what is wants. And so try to keep the wants to a minimum and keep needs to the highest. So இது first concept. Second concept is you involve the child in making all the family budgets. So you don't make a money into, நம்ம ஊரில் வந்து பணத்தை ஒரு டேபு சப்ஜெக்ட் மாதிரி பேரண்ட்ஸோட ஃபைனான்சஸ் பசங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் இன் மை ஒப்பீனியன் பேரண்ட்ஸோட ஃபைனான்சஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக சைல்டுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா சைல்டு வில் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது என்னோடய கருத்து. Perfect. ஓகே, ஸோ தே ஷுட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு மச் யூ ஆர் மேக்கிங் அண்ட் ஹவு யூ ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் மேபி யூ ஷுட் டேக் சம்
involve them in that process of investing. So, you can start with a piggy bank. I still have a piggy bank. So you have a piggy bank and then you have a savings account. You teach them. அவங்கள போய் பேங்க்கில் அக்கௌண்ட் திறக்க வச்சு செக்கு புக்கை வாங்க வச்சு இப்போ அஃப்கோர்ஸ் பீப்புள் கம் டு தி ஹவுஸ் அண்ட் டூ இட் ஃபார் யூ. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு போய் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி ஒரு அக்கௌண்ட் திறக்க வச்சிங்கன்னா லைஃப் லாங் தே வில் நோ வாட் இஸ் பேங்க், பேங்க்கோட கான்செப்ட் என்ன, பேங்க்கில் பணத்தை போட்டால் என்ன பண்ணலாம். ஸோ தென் ஹவு டு மல்டிப்ளை மணிங்கிறது பேங்க்குங்கிறது ஃபஸ்ட். ஸோ ஆல் தட் இஃப் யூ இன்வால்வ் யுவர் சைல்டு ஃப்ரம் ஸ்டெப் 1, then they will have a huge advantage because to become wealthy you need 3 things. Once you need to know how to compound money. Compound money na என்ன ரேட்டில் நீங்கள் பணத்தை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு. Then you how much time you have in life. I am 53, so I don't have much time. So somebody who is at 30 has a much longer time to compound. So if you start your child early, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா she or he will have a longer time to compound money. So you teach them what is money, what is needs, what is wants, and why they have to save money. 50-30-20 rule. I don't go by rules. Okay. But what I am trying to say, minimum. But நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா there was a guy called Templeton, John Templeton. He is one of the greatest fund managers. அவர் என்ன சொல்றார், 50% of his salary he will save. So there are people who tell the higher you save, the better it is for you. Right. So if you can save 50% of your income, you will make more money. In the first 17 சார்லி மங்கர் வாட்டில் சொல்கிறார், ஃபஸ்ட்டு 20 lakhs is tough. பட் அந்த முதல் 20 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, தென் 20 லட்ச ரூபா நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா கூட 1,20,000 ஒரு வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த 1,20,000 will take care of 2-3 months expenses. So the money starts to earn, multiply itself. அவர் சொன்னது ஃபஸ்ட்டு $100,000 ஒரு ஃபஸ்ட் $100,000 அவர் சொல்லுவார் இஸ் அ பிச்சுன்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் 15லேருந்து 20 லட்ச ரூபாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த முதல் 15-20 லட்ச ரூபா சேர்க்கறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் சொல்லுவோம். வி ஹேவ் டு ட்ரை வெரி ஹார்ட் டு கெட் டு தட் ஃபஸ்ட் 20 lakhs. பட் ஒன்ஸ் அந்த முதல் 20 லட்ச ரூபா தாண்டிட்டிங்கன்னா then savings and making money becomes a very easy thing and becomes a natural byproduct of it. Right. Because money starts to make money. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.